ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பழப்பழവും கேரட்டும் வச்சுட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெசிபி பார்த்துக்கலாம். இந்த வெக்கேஷன் டைமில் பசங்களுக்கு கொடுக்க முடியும்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டான இது. ஓரளவுக்கு எல்லா வைட்டமின்ஸும் இதில் இருக்குது. அப்போ நம்ம വീഡിയോയിലൂടെ போய் பார்த்துட்டா ഞാൻ ഡോക്ടർ സിനി സജീവ്. അപ്പോൾ இதுக்காக ഞാൻ എടുത്തിരിക്കുന്നത് പഴപ്പഴം എടുത്തിരിക്ക്, அப்புறம் கேரட்டு, പാൽ എടുത്തിരിക്ക്, പീനട്സ് എടുത്തിരിക്ക്, റവ വേണം, கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் കോൺഫ്ലവർ வேணும், அப்புறம் நமக்கு மில்க் மெய்டு வேணும், அப்புறம் மில்க் பவுடரும் கொஞ்சம் வேணும். இவ்வளோ பொருளான நமக்கு தேவையுள்ளது. அப்போ இதுக்காக முதல்ல ഞാൻ ഒരു 3-4 கேரட்டு அப்படியே க்ளீன் பண்ணி தோலெல்லாம் களைஞ்சு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்குதுங்க. உங்களுக்கு பழப்பழம் இருந்தாலே பழப்பழம் கேரட்டோட மிக்ஸ் பண்ணி சோப்பரில் அடித்து எடுத்துடா. பழப்பழம் இல்லாத டைமில் கேரட்டு மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்வீட்டு சூப்பராகிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ഞാൻ இந்த வீடியோக்கு வேண்டி எடுக்க பழப்பழம் கிடச்சிது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்வீட்டு ரெடி பண்ணது கேரட்டு வச்சு மட்டும். அப்பழும் இது ரொம்ப சூப்பர் டேஸ்டாக இருந்தது. உங்களுக்கும் இப்போ பழப்பழம் சீசன் அல்லேச்சாலே கேரட்டு வச்சு மட்டும் இந்த ஸ்வீட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இது தோல் எல்லாம் களைஞ்சு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு சோப்பரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் கூடி ஒரு 1/4 கிளாஸ் பால் கூடி அதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் சர்க்கரை கூடி அதில் போட்டு பழப்பழம் கேரட்டும் வச்சுட்டு கொஞ்சம் பால் ஒரு 1/4 கிளாஸ் பாலும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டு சோப்பரில் நல்லா அடிச்செடுக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் போட்டு இது போட்டுக்கலாம். இப்போ சோப்பர் இல்லையாச்சா உங்களுக்கு இது மிக்சிയുടെ சின்ன ஜாரில் கூடி அடிச்செடுத்துடா. தேவையான அளவுக்கு பாலும் கேரட்டும் மட்டும் வச்சுட்டு கூடி இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பழப்பழம் இல்லாத கிடைக்காத சீசனில் கேரட்டு பால் சர்க்கரை நெய் இவ்வளோ பொருள் இருந்தாலே நமக்கு இந்த மில்க் மெய்டு அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் இருந்தாலே இந்த ஸ்வீட்டை நமக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் கேரட்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதான ஹைலி நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ளதான வைட்டமின் சி எல்லாமே இருக்குது. அப்போ இது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துடும், ஒரு 20 மினிட்ஸு மேலே டைம் எடுத்துடும் நம்ம இது ரெடி பண்ணதுக்கு. ஏன்னா கூடி குழந்தைகளுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டான. அப்போ நம்ம இது சோப்பரில் ஃபுல்லாகவே அடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் கேஸில் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. ഞാനിതിൽ ഒരു 3-4 ടീസ്പൂൺ നെയ്യ് போடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சோப்பரில் அடித்து வச்சுட்டுள்ள இந்த கேரட்டு பழப்பழம் இது அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அரௌണ്ട് ഒരു 10-15 മിനിറ്റ് 10 മിനിറ്റ് ആச்சு ഗ്യാസ് സിമ്മിൽ വെച്ചിട്ട് நல்லா வதக்கிடுங்க. அந்த கேரட்டிൻ്റെ ടേസ്റ്റ് പച്ച ചുവ ഫുള്ളാக മാറണ വരയ്ക്കും വதக்கிடுங்க. அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை கூடி போட்டுக்கோங்க. ഞാനിപ്പോൾ ഇതിലൊരു 3-4 ടീസ്പൂൺ சர்க்கரை கூடி போட்டுட்டு இப்படி நல்லா வதக்குது. நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூனோളം போட்டிருக்குது. இது இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அந்த டைமில் உங்களுக்கு கேஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடும். அந்த கேரட்டிൻ്റെ எல்லாமே பச்சை சுவை வந்துட்டு ஃபுல்லாகவே மாறிடும். அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்துட்டு சின்ன போல்ஸ் ஆகிட்டு லெட்டு மாதிரி ரொம்ப குட்டி குட்டி போல்ஸ் ஆகிட்டு அப்படி உருளையாக எடுத்துடுங்க. உருளையாக ஃபுல்லாக எடுத்த பிறகு அது ஸ்டீமரில் ஆவி கയറ്റുന്നதுக்கு ഒരു 5 മുതൽ 10 മിനിറ്റ് വരെ വെച്ചിടുங்க. ഞാനിപ്പോൾ ഗ്യാസ് വന്നിട്ട് മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ചിരിക്കുന്നത്. இந்த ஒரு 10 மினிட்டு ஆவி விட்ட பிறகு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. பால் நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் மில்க் மெய்டு போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதில் 2 டீஸ்பூன் കോൺഫ്ലവറും ഒരു 2 ടീസ്പൂൺ മിൽക്ക് പൗഡറും ചേർത്ത് മിക്സ് பண்ணிக்கோங்க. இது இந்த பால் கொதிச்சு வந்ததில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஆவி கயற்றி வச்சிருக்கணும் இந்த லெட்டு போல பால்ஸ் ஆக்கி வச்சிருக்கிறது இதில் அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து കാഷ്നട്ട് പീനട്ട് കപ്പലണ്ടിയും പീനട്ട്സും വേർക്കടലയും കാഷ്നട്ടും ഒരു 20-30 നമ്പർ എടുത്തിട്ട് ഒരു മിക്സിയുടെ சின்ன ஜாரில் ஒரு ஹாஃப் பார்ட்டு அப்படியே நல்லா அடிச்செடுத்துக்கோங்க. கடிக்கிற மாதிரி ரொம்ப தின் பவுட்ரு போல ஆக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒன்று அடிச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பால் கொதித்து வந்ததில் இந்த ஆவி கேட்டி வந்த லட்டு பால்ஸு அதில் போட்டுட்டு இந்த டெக்கரேட்டிவ் பண்ணதுக்கு இந்த கேஷ்நட்டு பீனட்டு பவுட்ரு பண்ணது கூட போட்டுக்கோங்க. கேஷ்நட்டும் பீனட்ஸும் உங்களுக்கு தேவைப்படினாலே பிஸ்ஸா அந்த மாதிரியெல்லாம் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு டெக்கரேஷனு மட்டுமான ரொம்ப பவுட்ராக இது மிக்சியில் அடிக்க வேண்டாம், லைட்டாக வந்து உடச்செடுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு கடிக்கிற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப சூப்பரான டேஸ்டி ஸ்வீட்டான. அதுக்கு மேலே இதில் எல்லா வைட்டமின்ஸும் കാൽഷ്യം പീനട്ട്സ് എല്ലാം ഇരിക്കണതിനാൽ ഹൈലി എല്ലാ ന്യൂട്രീഷൻസും അടങ്ങിയിട്ടുള്ള ரொம்ப சூப்பர் டேஸ்டி ஆகிட்டுள்ள ஒரு ஸ்வீட்டான இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பழப்பழம் இல்லைச்சா கேரட்டு மட்டும் போட்டுட்டு இது ட்ரை பண்ணிட ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ ഞാൻ ഗ്യാസിൽ ഒരു 1/2 ലിറ്റർ പാൽ വന്ന് കൊതിക്ക വെക്കണதுக்கு വച്ചാச்சுங்க. அந்த மாதிரி ஸ்டீமரில் இந்த லெடு பவுல்ஸும் ஆவி வரணதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கப்பு அதில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் மில்க் பவுட்ரு கூட போட்டுக்கோங்க. அது கூட நல்லா கலர்ந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை போடணும். பால் கொதிக்க வந்ததில் அதில் ഞാനൊരു 4-5 ടീസ്പൂൺ சர்க்கரை போட்டாச்சுங்க. இப்போ ഞാനിതിൽ மில்க் பவுட்ரு கூட போடுது இந்த பாலில். அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டை இல்லாமல் அப்படியே உடைச்செடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொதித்து வந்ததில் இந்த കോൺഫ്ലവറ് ഇത് കൂടെ மில்க் பவுடர் கூட சேர்ந்து கலர்ந்து விட்டு அந்த மிக்சர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடுது. சர்க்கரை ഞാനിപ്പോൾ ஒரு 4-5 டீஸ்பூன் போடுது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவைப்படுதோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே இளக்கிட்டே இருங்க, கைவிடாமல் இப்படி இளக்கணும். பால் வந்துட்டு அடிக்க பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமரில் ஆவி வந்தால் அந்த லெடு பால்ஸை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சிയുടെ சின்ன ஜாரில் பீனட்ஸும் വേർക്കടലയും കാഷ്നട്ടും എടുത്തിട്ട് ജസ്റ്റ് ഒന്ന് ഉടച്ചെടുത്തുക്കോங்க. നല്ല പൗഡർ മാതിരി എടുക്ക വേണ്ട, ഡെക്കറേറ്റീവ് മാതിരി ഇരിക്കുന്നതൊക്കെയാണ്. உங்களுக்கு தேவைப்படினாலே பிஸ்ஸா அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் இருந்தால், பதாம் அதெல்லாம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து பவுட்ரு பண்ணி டெக்கரேட்டிவ் பண்ண மாதிரி மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இது ரொம்ப சூப்பர் டேஸ்டி ஸ்வீட்டான இது. இப்போ ഞാനിതിൽ വേർക്കടല മിക്സ് ചെയ്ത ഒരു പാതി എടുക്കത്, കൊഞ്ചം കാഷ്നട്ടും പോടത്, അതിൽ ഒരു 10-20 നമ്പർ കാഷ്നട്ടും പോടത്. എന്നിട്ട് ജസ്റ്റ് ഒന്ന് ഒരേ ഒരു തടവ് மட்டும் ഒന്ന് அடிச்செடுக்குது. அதுக்கப்புறம் இதில் அப்படியே போடுது. அப்போ இந்த பாலில் நீங்கள் தேவையான அளவுக்கு சர்க்கரை போடணும். ரொம்ப சூப்பர் டேஸ்டான இது ஃபுல்லாக அப்படி போட்டாச்சுங்க நான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டீமரில் வச்சுட்டுல லெடு பால்ஸு அதிலேக்கு ஆட் பண்ணது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாறின பிறகு அப்படியே சாப்பிட அது ரொம்ப டேஸ்டியான. அதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே தட்டில் வச்சுட்டு கூலிங் பண்ணிவிட்டு மறுநாள் கூட எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் வச்சா அது ஒரே கட்டை போலே ஆகிடும், நல்லா இருக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கீழே தட்டில் ஒரு பவுலாக்கி வச்சுட்டு
கூலிங் ஆன பிறகு கூடி சாப்பிட அதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்டான. இந்த ஸ்வீட்டில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் இ, மேக்னீஷியம், அந்த மாதிரி அயன் எல்லா கண்டென்ட்ஸுமே இதில் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப നല്ലൊരു സ്വീറ്റാണ്. ഇതിപ്പോൾ ഇപ്പിടി ആറിന കൊഞ്ചം ചൂടാറിന പുറകെ ഞാൻ ബൗളിലോട്ട് മാറ്റത്. ഇത് ரொம்ப சூப்பர் டேஸ்டான. அதுக்கு மேலே வைட்டமின்ஸ், மேக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே அடங்கியிருக்குது. அதனால் இது குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டி ஸ்வீட்டான. நீங்கள் கண்டிப்பாக இதை கேரட்டு வச்சாச்சு ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. பலாப்பழம் இருந்தால் அது ரெண்டும் கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். അതിൽ വെച്ച് ക്യാരറ്റ് മട്ടും വെച്ചിട്ട് കൂടി ഇത് റെഡി പണിക്കലാം. അതും സൂപ്പറാണ്. ഞാൻ ഇനിയൊരു തടവ് ഇത് റെഡി പണി ക്യാരറ്റ് മട്ടുമാണ് യൂസ് பண்ணுന്നത്. അതും ரொம்ப டேஸ்டி ஆயிருந்தது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவாச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சூப்பர் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது இப்படியே ஆறின பிறகு வேணிச்சு சாப்பிட அல்ல வேணச்சவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு பவுலில் வச்சுட்டு கூலிங் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ரொம்ப சூப்பர் டேஸ்டான. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஓகே, பை பாய்.